எஸ்ஐஆர் தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிச்சிருக்காங்க. இது சரியா தவறா சார்? உங்களோட பார்வை என்ன? அதாவதுமா, மக்களை முட்டாள்கள் என்று முடிவு செய்து கொண்டே ஆட்சியாளர்கள் செய்கிற ஒரு காரியம் இது. ஏற்கனவே ஆதார் கார்டு என்று ஒன்று கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? அந்த ஆதார் கார்டிலே ஒவ்வொரு மனிதனுடைய வரலாறும் அதிலே அடங்கியிருக்கு. கருவழி முதல் கொண்டு அதை சர்ச் பண்ணிட்டு அந்த ஆதார் கார்டை கொடுத்தாவே ஒரு 2 நிமிடத்திலே அவர் எந்த ஊர், எங்க வந்தாரு, எந்த ஊர்ல இருக்கிறாரு, எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்கிற அளவுக்கு வந்ததுக்கு பின்னால இப்ப இந்த எஸ்ஐஆர் எதற்கு? இது ஒரு கேள்வி. இதுல ஏதோ தவறு இருக்கு, அதனால தான் சரி பண்றதுக்கு திரும்பி வர்றோம் என்று சொல்வதாக நீங்கள் சொன்னீங்க. நான் கேட்கிறேன், முதல்ல இந்த தவறை கண்டுபிடிக்க போனா இந்த நாட்டுக்கு பிரதமர் போஸ்டே காலி ஆயிரும். அவருடைய பர்த் சர்டிபிகேட் முதல்ல கொடுக்க முடியுமா? அவர் இதுவரை கொடுத்திருக்க பர்த் சர்டிபிகேட் தப்பு, அவர் படிச்ச சர்டிபிகேட் தப்பு, எல்லாமே தப்பா இருக்கு. தப்பா இருக்கிறவங்களாம் ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறதுனா பிரதமர் போஸ்ட் காலி ஆயிரும். அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மணி பவர் வேஸ்ட், அதாவது மென் பவர், விலை மதிப்பில்லாத மனித சக்தியே பாழாயிட்டு இருக்கு. இது எதற்காக இருந்துன்னு தெரியல. அது 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த 2 ஃபார்ம் ஃபுல்லா பண்ணி கொடுக்கணுமா? 20 வருஷத்துக்கு மேல என்ன போடுறதோ அது கொடுக்கணுமா? அம்மா இருந்தா அவங்க சர்டிபிகேட் வேணுமா? அப்பா இருந்தா அவங்க சர்டிபிகேட் வேணுமா? உதாரணத்துக்கு என்னுடைய அம்மா இப்ப இருக்காங்க, 96 வயசு. அவங்ககிட்ட பர்த் சர்டிபிகேட் அவங்க கிண்டலா சிரிக்கிறாங்க. எந்த வைத்தியகாரடா அதை சொன்னா? நான் நந்தனாவரத்துக்கு முன்னால ஒரு புயல் வந்துச்சு, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால போனதே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் தெரியும். அவர்கள் இந்த நாட்டு பிரஜையா இல்லையா? ஆக இந்த அரசாங்கம் மக்களை பதட்டத்தில் வைத்திருப்பதற்காகவே சில வித்தைகளை கையாளுகிறது. அதில் ஒரு வித்தை, லேட்டஸ்ட் வித்தை எஸ்ஐஆர். இது எந்த வகையிலும் மக்களுக்கு பயன் தருவதல்ல. அவர்களுக்கு அவர்கள் விருப்பத்தை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு இது பயன்படுமே ஒழிய மக்களுக்கு எந்த வகையிலும் பயனில்லை. சார், அதே போல ஆளும் திமுக அரசு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை தான் இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல அதிகமா ஈடுபடுத்தி வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுல எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கு? உங்களோட கருத்து என்ன? இது எப்படி ஆளும் கட்சிக்காரங்க எப்படிமா பயன்படுத்த முடியும்? அதிகாரிகளை தானே பயன்படுத்த முடியும். அரசு ஊழியர்களை தான் பயன்படுத்த முடியும். அரசு பணிகள் எவ்வளவோ பணிகள் இருக்கிற போது அதை விட்டுட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த வேலையை சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் முதலிலேயே சொன்னதை போல எந்த வகையிலும் இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படாத, விலை மதிப்பில்லாத மனித சக்தி பாழ், நம்முடைய வரிப்பணம் பாழ். மொத்தத்தில் இது எந்த மக்களுக்கு பயன்படுகிற திட்டமே இல்லை. சார், ரொம்ப குறுகிய காலத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகளை முடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இப்ப தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு வராங்க. இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார்? அதான் நான் முதல்ல சொன்னேனம்மா, இந்த தேர்தல் ஆணையமோ மத்திய அரசோ யார் வேணாலும் சொல்லட்டும், இதுல உங்க பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்களா, அந்த பர்த் சர்டிபிகேட்டை முதல்ல பிரதம மந்திரி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் கொடுப்போம். அதான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், எங்க அம்மா இப்ப உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு 96 வயசு. அவங்ககிட்ட கேட்டாங்க, நந்தனா வருஷத்துல புயல் வந்துச்சு சொல்லுவாங்களே, அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால பிறந்தாட்டா, அவ்வளவுதான் தெரியும். அவர்கள் நாட்டு பிரஜையா இல்லையா? இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். மக்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, சர்வாதிகாரி ஹிட்லர் சொன்னா எப்போதுமே மக்களை பதட்டத்திலே வச்சிருக்கணும், அப்பதான் மற்றதை ஆக்க ரீதியா சிந்திக்க மாட்டாங்க, அரசாங்கத்துடைய தப்புகளை பற்றி கண்டுக்க மாட்டாங்க என்று அவர் சொன்னதை அவருடைய தலைவர் ஹிட்லர் தானே ஒழிய வேற யாரும் இல்லை. அவர் சொன்னதை இந்த அரசு செய்துகிட்டு இருக்கு. இதுல கட்சிக்காரர்களை பயன்படுத்த முடியாது. எப்படி முடியும்? நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.